வால்மணி செம்மொழி திராமணி பேசுறேன். நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷல இறக்கணும் ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்தில் 5 பேர், உனக்கு 4 கல்ல 3 கறி யோகம், உனக்கு ஆண் வாசியில் 2 குழந்தை பெண் கொடுத்துருப்பான். எத்தனை பொண்ணு உங்களுக்கு? ஆமா சார், 2 தான் சாமி. 2 பெண்ணு கொடுத்துருப்பான். ஒரு கரு போயிட்டு இருக்கும், ஆண் கரு. 2 பெண்ணு தான் இருக்குது இல்லையா? ஆமா சாமி. முதல்ல வந்து போனா எங்கிட்ட எத்தனை வருஷமா ஜோசியம் பாக்குறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பாக்குறேன். 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தீங்க? நல்லா 10 வருஷம் முன்னால சரியில்லாம இருந்துச்சு. இப்பதான் நல்லா இருக்கும். எங்கிட்ட வந்து 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆமா சாமி. ஆமா ஆமா. இப்ப எங்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்து நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கு. பொண்ணுங்களாம் கல்யாணம் காட்சி பண்ணிட்டீங்க? பண்ணியாச்சு. ஒரு பொண்ணு படிக்குது, போலீஸ்க்கு எஸ்ஐ கேள்வி இருக்கு சாமி. கண்டிப்பா காவல்துறைக்கு கண்டிப்பா வெற்றி ஆயிடும். சரி சாமி, உங்க ஆசீர்வாதம் சாமி. எஸ்ஐ கேள்வி இருக்கு சாமி, ரிசல்ட் வரல சாமி. கண்டிப்பா பாஸ் ஆயிட்டேன். ஓகே சாமி. சரி சாமி. எங்கிட்ட ஜோசியம் பார்த்து நீ ஹீரோ மாதிரி ஆயிட்டீங்க. ஆமா சாமி. வீடு வாசல் அமைஞ்சு போச்சு, கையில பணம் கொடுக்கும். அதாவது நிறைய பல லட்சம் கடன் போயிடுச்சு, பல லட்சம் செய்து கொடுத்து பணம் வரல. ஆமா சாமி. ஒண்ணு ஒண்ணா கொடுத்தாங்க. ஆமா ஆமா. அதாவது உலகத்திலேயே குற்றப்பட்ட வாங்கட்டும் யாராலையும் வாங்கி தர முடியாது. ஆமா, நீங்க தான் வாங்கி தந்தீங்க சாமி. நான் வாங்கி கொடுத்தேன். ஆமா சாமி. அதே மாதிரி சுபகாரி தடைப்பட்டது. ஆமா சாமி. கல்யாண காட்சி போட்டு கல்யாணம் பண்ணீங்க இல்லையா? பண்ணியாச்சு. நல்லபடியா பண்ணியாச்சு. சிறப்பா பண்ணீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட பண்ணது. நல்ல வாழ்க்கை உங்க பொண்ணுக்கு அமையும் சொல்லிட்டு பொருத்தம் பார்த்து கொடுத்து அதே மாதிரி மாப்பிள்ளை பார்த்தீங்க. உங்க கல்யாணம் நல்ல பொண்ணா நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாங்க இல்லையா? வீட்டோட மாப்பிள்ளை அமைஞ்சு. வீட்டோட மாப்பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. இது மாதிரி உலகத்துல எல்லாம் செய்ய முடியுமா சாதனை? முடியாது. இதுவரை நான் தான் சாமி மாசம் வந்தேன் உங்ககிட்ட வேண்டி. அதான் 10 வருஷம் வந்துட்டீங்க. அதாவது உலகத்திலேயே வீட்டோட மாப்பிள்ளையா? 5 வருஷம் ஆச்சு. நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கும்போது வந்தது இல்ல. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. நரேந்திர மோடி ஆட்சி ஃபர்ஸ்ட் 5 வருஷம் ஆச்சுல, வந்த போது வந்தது இல்ல. அதேதான். அதாவது உலகத்திலேயே வந்து வீட்டோட மாப்பிள்ளையா உலகத்திலேயே உருவாக்க முடியாது. நான் உருவாக்கி கொடுத்துட்டேன். ஆமா சாமி. என் பொண்ணு எங்கேயும் விட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆமா சாமி. அதே மாதிரி உங்க பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளையும் விட்டு இருக்காரா? ஆமா ஆமா. பல லட்சம் ஏமாந்துட்டீங்க. நான் ஒரு வர வச்சு கொடுத்தேன். ஆமா சாமி. நம்ம போலீஸ்ல எழுதி கொடுக்கணும். அவன் சொல்லிட்டான் 1ஆம் தேதிக்கு மேல வாங்க, நான் கணக்கு பார்த்து காசு தரேன் சொல்லிட்டா சாமி. பாரு எப்படி பாரு. நான் செய்த பரிகாரம் உடனே வேலை செய்தா இல்லையா? ஆமா சாமி. நான் செய்த பரிகாரம் வேலை செய்தா இல்லையாப்பா? வேலை செய்யுது சாமி. 100% 100க்கு 100 வேலை செய்யுது சாமி. அது எப்படி உங்களை மறக்க முடியாதுல்ல சாமி? நீங்க தான் எனக்கு எவ்வளவு வழி பண்ணி கொடுத்து தேடி கொடுத்து இந்த அளவுக்கு ஆக்குனது நீங்க தானே. அதை மறக்க முடியாதுல்ல. அதுதான் ஜோதிடம். அதுதான் எங்க ஜோசியம். நிறைய பேர் செய்யணும்னா வந்து பார்த்துட்டு வந்ததோட போக கூடாதுல்ல. அந்த மாசம் உங்களை வந்து அருள் பார்த்தா தான் எப்படி சாமிக்கு கோயிலுக்கு போறோம் அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கணும்ல மாசம். அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு நான் பண்ண கும்பாபிஷேகம் பண்ண ஒரு பெருமாள் கோயில் கூட நீங்க வழிகாட்டி விட்டு கதவு பெரிய கதவு வழிகாட்டி விட்டீங்களா? ஆமா சாமி. ஞாபகம் தான். ஞாபகம் இருக்கு சாமி. ஒரு கதவு பெரிய தேக்கு கதவு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. வாங்கி கொடுத்தோம். நீங்க தான் எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க. மரம் நீங்க வாங்கி கொடுத்தீங்க கோயிலுக்கு. ஆமா, கோயில் வாங்கி கொடுத்தேன். இது மாதிரி 3500 கோயில் கும்பாபிஷேகம் ஜோசியர். ஆமா சாமி. அதான் நிறைய பேர் செய்யறேன்னா இந்த மந்திரம் பண்ணி தரேன், மாயம் பண்ணி தரேன், இந்த மாலை வாங்குங்க, இந்த இது செய்யுங்க, அது செய்யுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதையில தரேன். அதான் இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஆமா ஏமாத்துறாங்க. நான் அது மாதிரி எதாவது ஏமாத்திருக்கீங்களா உங்கள்கிட்ட? இல்ல. ஏதாவது வாங்கிக்கிறீங்களா காசு? அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கவனம் சாமி. அதான் சொல்றேன். வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க சாதாரணமா? ஒரு வாட்டி வந்தா நான் 100 ரூபா கொடுப்பேன் உங்களுக்கு. 100 ரூபா கொடுப்பீங்க? ஆமா 100 ரூபா கொடுப்போம். புதுசா வரல 500 ரூபா தான் பார்ப்பாங்க. ஆமா 100 ரூபா கொடுப்பீங்க. 100 ரூபா வாங்கிட்டு நான் ஜோசியம் பார்ப்பேன். ஆமா, புதுசா 500 ரூபா கொடுத்தா அவன் 2000 3000 எல்லாரும் கேட்கறாங்க. நீங்க 5000 10,000 கூட கேட்கறான். ஆமா, அது கூட அந்த கோயிலுக்காக யாக சாமான் பூஜை பொருளுக்காக அந்த காசு வாங்குறேன். ஆமா, யாராவது வந்தா அந்த காசையும் கொடுத்துருவீங்க நீங்க கோயிலுக்கு. அப்படி நேரா பாக்குறீங்க. ஒரு யாரா வந்து ரெடியா வந்து நிக்கிறாங்க கோயிலுக்கு. ஆமா சாமி. அப்படியே கொடுத்துறேன். இருக்கிற காசு டோப்ல எவ்வளவு வருதோ அள்ளி கொடுத்துறீங்கல்ல. அதேதான் அதான் ஜோசியர். நிறைய பேர் செய்யற ஜோசியரு அது முனிஷர் வாக்கு சித்தர் வந்து என் ஊரை ஏமாத்துறாரு, அடுத்தவங்க வந்து பண்ணா அதை பண்ணா இதை பண்ண நினைக்கிறாங்க. நான் அது மாதிரி யாரா ஏமாத்திருக்கேன் நானு? இல்ல சாமி. யாரும் சொல்ல முடியாது சாமி. 3500 கோயில் கும்பாபிஷேகம் ஜோசியர். என்னால ஜோசியம் பார்த்து பயன்படுத்தி. எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க கரெக்டா சொல்லுங்க? நான் கிழக்கரையில இருக்கேன். கிழக்கரை. ஆமா, கிழக்கரையில வேலை பார்க்கிறேன். ஊர் வந்து ஒரு கிராமம், வேளாணூர், ராமநாதபுரம் மாவட்டத்துல வேளாணூர். நல்லது. இன்னும் மேலும் வளர்ச்சிடுவீங்க. தைரியமா இருக்கு. போதுமா சாமி? கடகராசி எப்படி சாமி இருக்கு இந்த வருஷம்? அருமையாகுது. கடகராசி அருமையாகுது. கடகராசி இது முன்னாடி அஷ்டம சனி உங்களை ஆட்டி படிச்சிச்சு. சரி சாமி. இப்ப அருமையாகுது. தைரியமா இருங்க. உங்க ஆசீர்வாதம் தான் சாமி. தொழிலாம் இன்னும் பெருசா கொண்டு வரணும் சாமி. ஆட்கள்லாம் வரணும். அந்த அளவுக்கு எனக்கு பண்ணித்தாங்க. இன்னும் செய்யுங்க. நீங்க சிறப்பா பண்ணித்தாங்க. தைரியமா இருக்கு. சரி சாமி. நல்லது சாமி. ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே சார்.